ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வியாழக்கிழமை. என் பொண்ணு இன்றைக்கி ஹாஸ்டல்லேருந்து வரா. அதனால் காலையில் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். பாருங்கள், அதில் பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய் இல்லை, சாரி, பீன்ஸு, வெண்டைக்காவும் அதில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. காலையிலேயே டிஷ் வாஷர் ஒரு லோட் போட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இட்லி பொடி வீட்டில் கொஞ்சம் காலியாகிடுச்சு. அவள் இட்லி பொடினா கொஞ்சம் சாப்பிடுவாள், அதனால் இட்லி பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா மசாலாவும் காலியாகிடுச்சு. இது கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வைக்கணும். சாம்பார் மசாலா, இது சாம்பார் மசாலா இருக்குது, சாம்பார் பொடி இருக்குது. ஆயிலும் ஃபில் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. சைட் பை சைடு கவுண்டர் டாப்பும் மேட்லாம் மாற்றிட்டேன். பாருங்கள், ஆல்ரெடி யூஸ் பண்ண மேட்டெல்லாம் இங்கே எடுத்து போட்டு வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மேட்லாம் நான் மாற்றிடுவேன். ஃப்ளோர் மேட்டு, இந்த கவுண்டர் டாப் மேலே 2 மேட்டு போட்டிருக்கு, இந்த ஓவன் மேலே போட்டிருக்க மேட்டு, இந்த டிஷ் வாஷர் மேலே போட்டிருக்க மேட்டு எல்லாமே மாற்றிடுவேன். அந்த ப்ராசஸும் அப்படி போயிட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இருக்குது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம், அதனால் ஆப்பம்தான். மற்றபடி ஜூஸு. அதனால் இன்றைக்கி காலை சமையல் எதுவும் இல்லாததுனால இந்த வேலை அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டுருக்கு இந்த வேலை. இப்போ பார்த்துட்ருக்கேன். சைட் பை சைடு உருளைக்கும் பூ வாங்கிட்டு வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு 1/2 கிலோ ரோஸ் வாங்கிட்டு வந்தேன். அது உருளைக்கு போட்டுட்டு கொஞ்சம் மீதி ரோஸ் ஃபுல்லாகவே உதுத்துட்டு நிழலே காய வச்சு அந்த பொடி ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணும்போது நல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெள்ளரிக்காவும் வாங்கிட்டு வந்துட்டு கழுவி துணியில் உணர்த்திருக்காரு. டேபிளும் க்ளீன் பண்ணியாச்சு. சைட் பை சைடு தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு. மார்னிங் ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேங்கிறத அப்பப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலை வியாழக்கிழமை உங்களுக்குலாம் எப்படி போகுது, என்ன பண்ணுவீங்க? நான் வியாழக்கிழமை வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். ஜன்னல் கம்மி துடைக்கிறது, ஃப்ளோர் மேட் மாற்றுறது, எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் துணியும் மடிக்கணும், அந்த வேலையும் இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, இதுவும் கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்கணும். 2 நிமிஷம் தான் மடிச்சிருவேன். அந்த வேலையும் அப்படியே ஆரம்பிக்கணும். இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. இப்படி வெளியில் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கீரைலாம் அவங்கள்ட்ட க்ளீன் பண்ண கொடுத்துருக்கேன். ஹெல்ப்புக்கு வரவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க, தண்ணியில் போட்டுட்டு உப்பு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து உணர்த்திட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் ஃபில் பண்ணிட்டுருக்கு. கடைக்கு தண்ணி பிடிச்சி தண்ணி காலியாகிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தான் எழுதுது நிறையா. சாம்பார் பொடி அது இப்போ தேவைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மீதி திரும்ப மேலே எடுத்து வச்சு. ஆமாம். ஆனால் எம்டிஆரில் சக்தியிலலாம் இந்தமாரி பாக்கெட் வாங்கினா அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இல்லை. அது எம்டிஆர் தான் இருக்கிறதே ஹை ரேட் தான் கம்பேரிட்டிவ்லி. இது ஏன்னா ஒரு 50% ரேட் வருமா அதில். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல மெட்டீரியலாக போட்டுக்கலாம், இல்லை பெஸ்ட் குவாலிட்டியாக போட்டுக்கலாம். நான் ஒரு தடவை ஒரு ஆந்திரா பேஸ்டு வீடியோ பார்த்தேன். அந்த மிளகா இருக்குல்ல, சில்லி, இப்போ அது ஒரு பெரிய காலத்தில் காய போடுறாங்க. அதில் ஃபுல்லாக எலிங்க ஓடுது, டுப்புன்னு ஓடுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ஹைஜீனிக்கான இடத்துல தான் இந்த மாதிரிலாம் ரா மெட்டீரியல் தயாராகுமா என்னன்னு தெரியல. எண்ணெயும் காலியாகிடுச்சு. எண்ணெயை ரீஃபில் பண்ணிக்கலாம். மரச்செக்கு எண்ணெய் தானே. போகிறோம். அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு திரும்ப அதையும் ரீஃபில் பண்ணிக்கிறியா? அப்புறம் பார்த்துக்கலாமா? இதுலேருந்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதில் ஊற்றிட்டு சொன்னேன்.
இதுலேருந்து இதுக்கு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இது என்ன கூழுங்க இது? கேழ்வரகு கூழ். இங்கே பாருங்கள், வெயில் நாள் ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ் இது மாதிரி செஞ்சு வச்சுருவோம். இங்கே பாருங்கள், இது வந்து மில்கி மிஸ்ட் தயிர். பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி ஊற்றி வச்சது நல்லா அப்படியே கேக் மாதிரி இருந்துச்சு. காலி ஆகிடுச்சு ஒரே நாள், ஒரு 2 நாள்லேயே காலி ஆகிடுச்சு. நல்லா இருக்குது, வாசமாக இருக்குது. எனக்கு நல்லா அந்த வாசம் நாங்கள் ஃபீல் பண்ணுறேன். அதை பற்றி கூழும் தயிரும் போட்டு அடித்து வச்சுருவார் ஃப்ரிட்ஜில். அப்பப்போ எடுத்து குடிச்சிக்க வேண்டியதான் நம்ம. இதில் தண்ணி ஊற்றலை, நீராகாரம் ஊற்றிருக்கேன். சாதத்தில் நீராகாரம் இதில் ஃபில் பண்ணி வச்சுருவார். அப்பப்போ நடுவில் அப்புறம் வாட்டர் மிலன். நேற்று நைட் தான் இது மஸ்க் மிலன் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அதுவும் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். மதியானத்துக்கு முட்டைக்கோஸ் கொஞ்சம் இருக்குது. அது ஏதோ ஒரு மசாலா மாதிரி ஒன்று வைக்க சொன்னார், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ரெசிபி மட்டும் செஞ்சுட்டு முட்டை அவிச்சது இருக்குது, அது எதாவது செஞ்சு வச்சிட வேண்டியதான். நீ மதியானத்துக்கு அது மட்டும்தான் வேணுன்னா பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருவார். இது அப்பப்போ எடுத்து குடிச்சிக்க வேண்டியதான் பசிக்கு. இதுதான் உண்மையாக வயிற்றுக்கு இப்போ நல்லா இருக்குது, நல்லா போகுது வெயிலில். கட்டியாக இருக்கா ரொம்ப. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போடணும் இல்லைங்க? உப்பு நல்லா தான் போட்டிருக்கேன். ஓகே. கப்பு கழுவுன மாதிரி ஆயிடுச்சு, அதையும் கொஞ்சம் லிக்விடேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பன்னீர் ரோஸா? ஆனால் இது வாங்கும்போது வண்டு சுற்றிட்டு இருந்துச்சு இதில். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க இதை விட இன்னொன்று லைட்டாக ஒரு ரோஸ் இருக்குங்களா, அதுதான் நான் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல. அந்த லைட் கலர்ஸில் அது இன்னொன்று லைட்டாக இருக்கும் பாரு. ஜன் கம்மிலாம் தொடச்சிட்டு இந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பெட் ஸ்ப்ரெட்டு தலைக்கணி உரலாம் எடுத்தாச்சு. நைட்டு படுக்க போகும்போது பெட் ஸ்ப்ரெட்டு தலைக்கணி உரையும் அவன் போட்டுப்பான். க்ளீன் பண்ணியாச்சு பக்கா. ஜன்னல் கம்பிலாம் துடைச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. லைட் ஆஃப் பண்ணிட்டோம். எங்கள் ரூமில் பொறுத்தவரைக்கும் சம்மரில் எப்படின்னா அந்த ஏசி அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதனால் அந்த கூலிங் போயிட்டு அப்படியே கூலிங் நல்லா சில்னஸ், கரண்ட் இல்லைனா கூட ஒரு அரை மணி நேரம் தாங்கும். அது மாதிரி அந்த அளவுக்கு சில்னஸ் ரூமில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எப்பயுமே இது மாதிரி அந்த ஸ்டாப்பர், அந்த விண்டோ இது போட்டிருக்கோம். போட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் பண்ணிக்கும். இது நல்லாயிருக்கும். இது உள்ளே இருக்க அந்த கூலிங் அப்படியே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. இந்த ரூம் பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. பெட்டெல்லாம் எடுத்து உதறிட்டு எல்லாம் மடித்து வச்சாச்சு. இங்கேயும் பக்கா க்ளீன்.
வெளில மட்டும் கொஞ்சம் ஹாலும் கிச்சனும் க்ளீன் பண்ணணும். ஹாய், குட் மார்னிங். கடைக்கு கிளம்பிட்டேன். இப்போ அப்படியே ஷர்ட்டில் ஏதாவது மாவு போட்டுருந்தா அர்த்தம் கேட்டீங்க. இங்கே பாருங்க, ஆப்போ ரெடி. சூடாக இருக்கு அடுப்பு. நான் அதை ஊற்றி வச்சுட்டு வந்துடுறேன். எப்பயுமே இதில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுன்னா மூடிட்டு மீடியமில் வச்சுக்கலாம். சரி, நீ அது தட்டு எடுத்துட்டு உட்காருன்னு ஒரு பால் தேங்காய் பால் கழிக்கிறேன். உட்காரு. தேங்காய் பால் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை எடுத்துக்கிட்டு ஒரேடியே இந்த தேங்காய் பாலில் வெல்லம் போடலாம். போட்டோன்னா அது தேங்காய் பால் பொறுத்தவரைக்கும் செஞ்சு கூட வச்சுக்கலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது தான் சக்கரை போட்டுக்கணும், நாட்டு சக்கரை. போதுங்க, சக்கரை கம்மியாகவே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இருங்க. இந்த கலரே பாருங்க, நல்லா இருக்குல்ல. அந்த தேங்காய் பாலும் அந்த நாட்டு சக்கரை. பத்தல்னு கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். மஸ்க் மிலான் ஜூஸ் நான் ஃபஸ்ட்டு போட்டது என்ன எடுக்கலையா? எடுத்துக்கலாம். பாருங்க, ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டாச்சு. இது செகண்ட் பேட்ச்சு. என் பையன் வந்து ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட மாட்டேங்கிறான். அதனால் அவனுக்காக மஸ்கமிலான் ஜூஸ் கொடுத்துட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டா. ஆனால் அது மஸ்கமிலான் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ குடிச்சிடணும்ல. போட்ட உடனே குடிச்சிடணும், காசு வந்துடும். இது மட்டும் இல்லை, வெள்ளரி அப்படிதான். ஓகே, காலையில் இப்படி தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எங்கள் கையில் கழுவ வேண்டிய பாத்திரம் இருக்குது. அந்த உருளி க்ளீன் பண்ணணும். டிஷ் வாஷர் காலையிலேயே ஒரு லோடு போட்டு விட்டார். நான் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதனால் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் எனக்கு. எப்பயுமே அவர் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே எனக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அப்படி தான் 2 பேரும் சேர்ந்து தான் வேலை போயிட்டுருக்கு. வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சாச்சு, கழுவிட்டு துணியில் உணர்த்தியிருக்கேன். அது கொஞ்சம் உணர்னோடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். அங்கே காய்கறிலாம் உணர்ந்துட்டுருக்கு. இட்லி பொடி, இந்த பூ உதுத்து வச்சுட்டேன். டேபிள் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் தொடச்சி விடணும். கொஞ்சம் இந்த தேங்காய் பால் சாப்பிட்டதெல்லாம் இருக்குது. இதை மட்டும் இல்லை உள்ளே வைக்கணும். காஞ்சிருச்சு பாத்திரம். இது மதியானத்துக்கு முட்டைக்கோஸ் அந்த குருமா குழம்பு ஒன்று வைக்க போகிறேன். அதுக்காக முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கு வெளியில். ஆப்பம் ஊற்றி சாப்பிட்டாச்சு காலையில். கொஞ்சோண்டு மாவு இருக்குது, அதை எடுத்து ஸ்டோர் பண்ணணும். அந்த பக்கம் வச்சு ஊற்றுங்களேன். கம்மியாக ஊற்றிட்டு ஐஸ் க்யூப் போட்டு நீ குடிச்சிக்கிறியா? எனக்கு இப்போ வேண்டாங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓகே, ஐஸ் க்யூப் போதுங்க. ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் ஜூஸ்.
பாருங்க, இந்த டோரில் வந்து அந்த மிஸ்டர் மசில் போட்டு ஃபுல்லாக தொடச்சாச்சு. பாருங்கள், இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. ஈவினிங் விளக்கு ஏற்றி வைக்கலாம், இல்லைன்னா கேண்டில் வைக்கலாம். அங்கேயும் மட்டும் க்ளீன் பண்ணணும். இந்த ஜன்னல் கம்பி துடைக்கணும். மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு, கிச்சன் டவலு, கிச்சன் யூஸ் பண்ணுற திங்ஸு, கிளாத்து எல்லாமே எடுத்து வந்து வாஷிங் மிஷினில் வச்சுருக்கேன். வாஷிங் மிஷின் மேலே வச்சுருக்கேன். இது ஒரு லோடு போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அது ஒரு லோடு போடணும். 2 லோடு போட்டு மேலே ஏற்றணும். இதுதான் அடுத்த வேலை. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:30. வேலை முடிஞ்சிச்சு. லோடு மட்டும் இந்த 2 வீடு போடணும். போட்டு விட்டா ஹால் மட்டும் தொடச்சி விட்டா வேலை முடிஞ்சிச்சு. மதியானத்துக்கு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். காலை வேலை இனிதே முடிந்தது. வியாழக்கிழமையோட க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிச்சு. ஓகே.